வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப். சோ அடுத்த பிசிசிஐ ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா பே கட்ஸ். அதாவது கார்பரேட் கம்பெனிஸ்ல ஜென்ரலா பண்ணுவாங்களா, ஒரு வேரியபிள் பேன்னு சொல்லி கொடுப்பாங்களா, பிக்சட் பே இல்லாம வேரியபிள் பே அக்கார்டிங் டு யுவர் பெர்ஃபார்மன்ஸ்ன்ற மாதிரி கொடுப்பாங்க தெரியுமா. சோ அந்த மாதிரி ஒரு ரூலை வந்து பிசிசிஐ இப்ப எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் மாதிரியும் கிடைக்கும். ஆனா சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவங்களோட சேலரியும் பாதி கட்டாக வாய்ப்புகள் இருக்கு. அது பாதியோ இல்ல எவ்வளவு வேணா பெர்சன்டேஜ் அவங்க கம்மி பண்ணலாம், அது வேற விஷயம். பட் பே கட்டுன்ற ஒரு விஷயத்த வந்து முதல் முறையா எடுத்துட்டு வராங்க. சோ நிறைய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் பிசிசிஐ கொண்டு வராங்க. மக்களே, உங்களோட கேள்விகள் எனக்கு புரியுது. இது எல்லாமே பண்ணிட்டா இப்ப இந்தியா வந்து பயங்கரமா விளையாட ஆரம்பிச்சிருவாங்களா, இந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல தான் டக்கு டக்குன்னு எல்லா சீரீஸும் வின் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு பிசிசிஐ என்ன ட்ரை பண்றாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க, ஒரு யூனிட்டி எடுத்துட்டு வரணும்னு ட்ரை பண்றாங்க. அட் த சேம் டைம் இப்பெல்லாம் மணின்றது ஒரு ஃபேக்டரே கிடையாது, நல்லா ஏர்ன் பண்ணிடுறாங்க. சோ டெஸ்ட் கிரிக்கெட்ன்றது நாளைக்கு சர்வே ஆகணும்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எல்லா பிளேயர்ஸும். அதனால இந்த ஒரு ப்ராசஸ் கொண்டு வராங்க. இது எப்படி போக போகுதுன்னு தெரியல. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.